சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியறது. நம்ம ருத்ராஜ் அந்த சந்தோஷத்தை சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ புச்சிபாபு ட்ராஃபியில் ஒரு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப நாட்களாக நம்ம மக்கள் எல்லாருமே SA20 பிளேயர் ஆக்ஷன் லிஸ்ட்டுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமே வந்து அஃபிஷியலாக SA20 தரப்புலேருந்து லிஸ்ட் ரிலீஸ் ஆகலைனாலும் கிரிக்பஸ் வந்து எவ்ரிடே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எந்தெந்த பிளேஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து பிளேயர்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். வீடியோ கண்டுபிடிச்சிருக்கும் வீடியோக்களை தெரிஞ்சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோட கண்டினியூஷன்லேருந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சலாம். ஸோ போன வீடியோவில் பேசியிருப்போம் ஜானத்தன் ட்ராட் வந்து ஹெட் கோச் பொசிஷன் ஆஃப் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்லேருந்து லீவ் ஆகியிருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து சௌரவ் கங்குலி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜானத்தன் ட்ராட் வந்து அப்படியே ILT20க்கு மூவ் ஆகிட்டார் கைஸ். ஸோ ILT20ல கல்ஃப் ஜெயின்ஸோட ஹெட் கோச்சாக மாறி இருக்காரு. ஸோ அங்கே ப்ரீவியஸாக இருந்த ஹெட் கோச் வந்து ஆண்டி ஃபிளார் இப்போ லீவ் ஆகியிருக்காரு. ஸோ ஆண்டி ஃபிளார் பொதுவாக வந்து எல்லா லீக்ஸ்லையுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் கண்டிப்பாக சொல்லி ஆனோம். ஏன்னா எங்கே போனாலுமே அவரோட டீம் வந்து ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆவாங்க. ஸோ ஆண்டி ஃபிளார் மாதிரி ஒரு ஹெட் கோச் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காருன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ யார் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ILT20ல இருக்க போகிறாரா ஆர்எல்ஸ் SA20க்கு மூவ் ஆகிறாரா அப்படின்னு. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சேஞ்சஸ் இன் JSK சப்போர்ட் ஸ்டாஃப். ஆனால் மேபி ஸ்ரீதரன் ஸ்ரீராமை வந்து அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சாவோ இல்லை பவுலிங் கோச்சாவோ அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து TSKக்காக MLC 2025ல ஒர்க் பண்ணியிருப்பாரு அண்ட் CSKக்காகவே IPL 2025ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ JSKலையுமே அவரை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்புறேன். இப்போ நம்ம SA20 மெகா ஆக்ஷனுக்கு வண்டி விடும். ஸோ SA20 மெகா ஆக்ஷனுக்கு 782 பிளேயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் நம்பர். இப்போ நான் ஸ்பிளிட் அப் உங்களுக்கு சொல்லிடுறேன். சவுத் ஆஃப்ரிக்கா 328, இங்கிலாந்து 153, வெஸ்ட் இண்டீஸ் 50, பாகிஸ்தான் 40, ஸ்ரீலங்கா 36, ஆப்கானிஸ்தான் 27, USA 24, பங்களாதேஷ் 23, இந்தியா 13, ஸ்காட்லாந்து UAE 11, அயர்லாந்து ஜிம்பாப்வே நெதர்லாண்ட்ஸ் 10, நியூசிலாந்து 9, நமீபியா 5, ஒமான் நேபாள் கனடா ஆஸ்திரேலியா 3, மலாவி ஜெர்மனி 2, மலேசியா பாட்ஸ்வானா உகாண்டா கம்போடியா 1. நீங்கள் எல்லாருமே IPL ஆக்ஷனை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் எல்லாருக்குமே ரூல்ஸ் என்னன்னு தெரியும், டைனமிக்ஸ் எப்படின்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லா டீம்ஸ்க்குமே அதாவது 6 டீம்ஸ்க்குமே வந்து இந்த ரெஜிஸ்டர்டு பிளேயர் லிஸ்ட் வந்து போகும் கைஸ். ஸோ இந்த 782 பிளேயர்ஸ் லிஸ்ட்டுமே வந்து போகும். ஸோ எல்லா SA20 ஃப்ரான்ச்சைஸியுமே வந்து அந்த லிஸ்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஹேமர் கீழே வரணும் அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி SA20க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டை தான் வந்து SA20 ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ஷார்ட் லிஸ்ட்லேருந்துமே எல்லா பிளேயர்ஸுமே ஆக்ஷனுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ அதுலேருந்துமே ஃபில்டரேஷன் நடக்கும். மெகா ஆக்ஷன்றதுனால வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்குமே வந்து ஆக்சிடேட்டட் ஆக்ஷன் அப்போ வந்து பேப்பரை கொடுத்து எந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஹேமர் கீழே வரணும்ப்பா, ஸோ அதை மட்டும் எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் அவங்கள மட்டும் தான் கால் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பொதுவாக IPL மெகா ஆக்ஷன் வந்து 2 டேஸ்க்கு நடக்கும். ஆனால் இந்த SA20 மெகா ஆக்ஷன் வெறும் 1 டே செப்டம்பர் 9 அன்னைக்கு மட்டும் தான் நடக்க போகுது. 782 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் 84 ஸ்லாட்ஸ் தான் ரிமைனிங். BBL is set to clash with SA20ன்றதுனால ஆஸ்திரேலியாவிலேருந்து வெறும் 3 பிளேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 3 பிளேஸே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரியல. நியூசிலாந்து ஆல்சோ லீஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் தான் கேஸ், பிகாஸ் 9 பிளேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, விச் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து கான்ட்ராக்ட் இல்லாத பிளேஸ், அதாவது சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லாத பிளேஸ்லாம் வந்து சூப்பர் ஸ்மாஷ் பிளே பண்ணி ஆனோம். அது வந்து நியூசிலாண்டில் நடக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் லீக். ஸோ அந்த லீக்கை பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்கு போல. அதனால மோஸ்ட் ஆஃப் த நியூசிலாந்து கிரிக்கெட்டர்ஸ் won't be part of this auction. அண்ட் இந்தியா vs நியூசிலாந்து ஒயிட் பால் சீரிஸ் வேற நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ SA20 மிட்வே அப்போ வந்து அந்த சீரிஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த சீரிஸ்க்குமே வந்து கண்டிப்பாக ஒரு சில பிளேஸ்லாம் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால மோஸ்ட்லி நியூசிலாந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கிரிக்பஸ் ஒரு சில ரெஜிஸ்டர் பிளேயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெவான் கான்வே ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் மார்டின் கப்தில் அவருமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. யூ ஆல் நோ டெவான் கான்வேக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடையாது NZல. அதனால வந்து இந்தியா vs நியூசிலாந்து சீரிஸ் பிளே பண்ணணும் அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. அவரை கூப்பிடவும் போகிறது கிடையாது. ஒன்ஸ் அகைன் எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்பர் 159ல இருக்கார லிஸ்ட்டில். இவ்வளோ கரெக்டாக லிஸ்ட்டில் எந்த நம்பரில் இருக்கான்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாதான் என்னடா. ஜிம்மி ஆண்டர்சன் லாஸ்ட் SA20 ஆக்ஷனுக்குமே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. பட் ஐ எம் நாட் ஷுர் அவர் வந்து ஹேமர் கீழே வந்தாரா இல்லையான்னு. இஃப் யூ கைஸ் நோ அது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாம் அட்லீஸ்ட் இந்த இயராவது ஜிம்மி ஆண்டர்சனோட SA20 டெபியூ அட் த ஏஜ் ஆஃப் 43 நடக்கிறதா இல்லையா அப்படின்னு. இவர் தான்
எல்டஸ்ட் பிளேயர் இன் திஸ் இயர்ஸ் மெகா ஆக்ஷனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம பராசக்தி எக்ஸ்பிரஸ் இம்ரான் தாஹிர் அட் த ஏஜ் ஆஃப் 46 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பங்களாதேஷ்லேருந்து 23 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற காரணத்தால பங்களாதேஷ் பிரீமியர் லீக் வந்து மேக்கு தான் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிய வருது. பொதுவாக இந்த டிசம்பர் மாசத்துல தான் வந்து பிபிஎல் நடக்கும். ஆனால் டியூ டு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இன் பங்களாதேஷ் இப்போ லீகை வந்து மேக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து 50 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் நம்பர். ஷமார் ஜோசப் அண்ட் ஜேடன் சீல்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக ஆக்ஷனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய அசோசியேட் நேஷன்ஸ்லேருந்து பிளேயர்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 பிளேயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா கூட ஐ எம் வெரி ஹாப்பி. இந்தியாவுக்கு எப்படி ஒரு ஏ டீம் இருக்கிற மாதிரி நியூசிலாண்டுக்குமே ஒரு ஏ டீம் இருக்கு. ஸோ நியூசிலாந்து ஏவோட ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தா இங்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைஸ் மரியு, அதி அசோக், டேல் பிலிப்ஸ். இந்த டேல் பிலிப்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம கிளென் பிலிப்ஸ் இருக்காரு இல்லையா, அவரோட எங்கர் பிரதர் தான் இந்த டேல் பிலிப்ஸ். சரி, இந்த நியூஸ் எப்படி உனக்கு தெரிய வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட சோஷியல் மீடியா ஹேண்டில் அவங்களே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ESPN கிரிக்கெட் ஃபுல்ல டீட்டெயிலாகவே வந்து சொல்லியிருந்தாங்க எதுக்காகப்பா வந்திருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்லி எதுக்காக இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட ஸ்பின் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதை பற்றி அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ப்ல என்னோட ஸ்ட்ரெயிட் கேமை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ரைஸ் மரியு சொல்லியிருக்காரு. இந்த மரியு எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூசிலாண்டில் நடக்கக்கூடிய பிளங்கட் ஷீல்டில் வந்து 2024 எடிஷனில் 747 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் 11 இன்னிங்ஸ். அவரோட ஆவரேஜ் வந்து 74 இருந்திருக்கு. செம டாலாக இருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்டர். நிறைய ஸ்வீப் ஆடுவாரா, எஸ்பெஷலி ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து சூப்பராக ஆடுவாரா. இங்க சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட ஹெட் கோச் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தியோட வந்து க்ளோஸா லாஸ்ட் மந்த் ஒர்க் பண்ணியிருக்காரு. டேல் பிலிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே நம்ம கிளென் பிலிப்ஸோட ரெப்ளிகான் தான் சொல்லியானோம். ஏன்னா எக்ஸாக்டா அதே ஹைட் தான் இவருமே இருக்காரு. இவருமே வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். கிளென் பிலிப்ஸ் மாதிரி இவருமே நிறைய ட்ரிக் ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாரு. எஸ்பெஷலி ஸ்கூப் ரொம்ப நல்லா ஆடுவாரா. ஸ்பின் கேமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இங்க சூப்பர் கிங்ஸ் அகாடமியில லாஸ்ட் மந்த் ட்ரெயின் பண்ணியிருந்தாரா. நியூசிலாந்து ஏ டீம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கா வந்து ஒரு சீரீஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீம் ப்ளே பண்ண போறாங்க. 2 4-day மேட்சஸ் அண்ட் 3 1-days ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ ரைஸ் மரியு, அதுக்கப்புறம் டேல் பிலிப்ஸ் அண்ட் ஆதித்யா அசோக் இவங்க எல்லாருமே வந்து இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த டிம் பிரிங்கிள் இவருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ 3D சங்கரை பற்றி கிரிக் பஸ் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து TNC கிட்டேருந்து NOC வாங்கியிருக்காரு. நான் வந்து இனிமே TNCக்கு ப்ளே பண்ண போகிறது கிடையாதுப்பா, நான் திரிபுராக்கு வந்து மூவ் ஆக போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. TNC கிட்ட NOC வாங்கிட்டாரு. ஆனா திரிபுரா கிட்ட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்கு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே அவர் அங்க மூவ் ஆகிடுவார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹனுமா விஹாரி ஆல்சோ ரீசெண்டா ஆந்திராலேருந்து திரிபுராக்கு ஒரு ஸ்விட்ச் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இப்போ விஜய் சங்கருமே இந்த ஒரு ஸ்விட்ச் வந்து பண்ண போறாரு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் டொமஸ்டிக் சீசன், அதாவது சையத் முஷ்டாக் அலி டிராஃபி, விஜய் ஹசாரே டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, இது எல்லாத்துலயுமே வந்து திரிபுராவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் விஜய் சங்கர் ப்ளே பண்ண போறாரு. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். MS தோனி படத்திலே வந்து ஒரு சீன் இருக்கும், அதாவது மொக்க டீமுக்கு எதிராக ஸ்கோர் பண்ணி என்ன சார் பண்ண போறா, அந்த மாதிரி மொக்க டீமுக்காக ரன்ஸ் அடிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா திரிபுராங்கிறது வந்து ஓகே, நான் டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ண விரும்பல, பட் இருந்தாலும் TNC கம்பேர் பண்றப்போ அது வந்து பிலோ பார் தான். எனிவே இந்த ஒரு ஸ்விட்ச் காரணமாக நம்ம விஜய் சங்கரோட கேம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஃபைனலா வீடியோவை ரேப் பண்றதுக்கு முன்னாடி ருத்ராஜை பத்தி கண்டிப்பா பேசணும். ஸோ ருத்து இப்போ ஒரு சூப்பரான நாக் ப்ளே பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ புச்சிபாபு டிராஃபியோட லாஸ்ட் லீக் கேம்ல நம்ம மகாராஷ்டிரா வந்து ஹிமாச்சல் பிரதேஷை ஃபேஸ் பண்ணி இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய முருகப்பா காலேஜில் தான் நடந்துட்டு வருது. ஸோ நேற்றுக்கு நம்ம ருத்து வந்து ஒரு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க ஃபைனலி. ஸோ அவர் ஒரு கம்பேக் வந்து கிரிக்கெட்டில் கொடுத்துருக்காரு. 133 of 144 டெலிவரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட ருத்து வந்து செஞ்சுரியை நெருங்குறப்போ வந்து லைவ் வியூவர்ஷிப் வந்து 1.4K தாண்டி போச்சு. 10 பவுண்டரிஸ் அண்ட் 4 சிக்ஸஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. எஸ்பெஷலி அந்த 4 சிக்ஸஸுமே ஒரே ஓவரில் தான் வந்திருக்கும். அவுட் ஆன டெலிவரி எடுத்து பார்த்தீங்கன்னா பால் வந்து 6க்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் பால் மிஸ்டேக் ஆகி இன்னர் சர்க்கிளே தாண்டாம போயிருச்சு. ஸோ ஃபீல்டர் அசால்ட்டாவே கேட்ச் பிடிச்சிட்டாங்க. எனிவே இட் வாஸ் a good show by ருத்ராஜ் கெக்வர்ட். நிறைய பேருக்கு வந்து பிளேயிங் கிரவுண்ட் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே வந்து ருத்ராஜ் இன்னைக்கு ப்ளே பண்றாருனே தெரியாது ஆக்சுவலி. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா லோ ஹைப் இருக்கிறப்ப மட்டும் தான் நம்ம தலைவர் வந்து ஸ்கோர் பண்ணுவார் கைஸ். அதனால இனிமே அடக்கி வாசிப்போம். நம்ம ருத்து வந்து அவரோட பர்ஃபார்மன்சஸ்ல, அதாவது அவரோட பேட் மூலியமா வந்து டாக்கிங் பண்ணுவாரு. அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.